ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா இபிஎஸ் அவர்கள் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு அதிமுகல கங்கணம் கட்டல, திமுகல கங்கணம் கட்டல, பாஜகக்குள்ள கங்கணம் கட்டின்னு ஒரு டீம் என்ன பண்ணுது சுத்திட்டு இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை விரும்பாதவங்க. பாஜக அதிமுக கூட்டணி விரும்பாதவங்க அதிமுகல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா பாஜக என்ன நினைச்சதுன்னா அதிமுக தான் நம்மளுக்கு சரியான ஒரு சோர்ஸ். தமிழ்நாட்டுல நம்ம கால் பதிக்கணும்னா அது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியால தான் நம்ம கால் பதிக்க முடியும். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தல்ல 4 இல்ல 40 கூட நம்ம வந்துடலாம். அதாவது இரட்டை இலக்குல நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்றாங்க போயிட்டு இருக்காங்க. இது தவிர்த்துட்டு 2029 தான் நம்மளுக்கு மெயினான தேர்தல். அதாவது அதிமுகவை நம்ம பிடிச்சதுக்கான காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலை விட 2029 நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலா நம்மளுக்கு முக்கியமான தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் பாஜக ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க. ஆனா அதிமுகவுக்கு அப்படி கிடையாது. அதிமுக அதாவது குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்னா ரொம்ப எதிர்பார்க்கிற வேண்டிய ஒரு தேர்தலா இருக்கு. ரொம்ப முக்கியமான தேர்தலா இருக்கு. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதாவது தோல்விக்கு பின் வெற்றிக்கு பின் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் அதிமுக வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் பிரச்சனையே கிடையாது. அதிமுகல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்துருவாரு, அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வருவார்னா அப்படியெல்லாம் இல்ல, கொஞ்சம் அதிகாரமிக்க தலைவரா வந்துருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனா தோல்வி அடைஞ்சிட்டா அத்தோட எடப்பாடி பழனிசாமி மூட்டை கட்டிட்டு என்ன பண்ணும், சேலத்துக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு விவகாரத்துலதான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இங்க பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அப்படி பவர் மிக்க ஒரு தலைவரா ஆக்க கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி வின் பண்ணிட்டா தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிடுவார், ஒரு பவர்ஃபுல் மிக்க அதிமுக பவர்ஃபுல் மிக்க தலைவரா ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருதுது. பாஜக ஒரு டீம் கருதுது. அந்த டீம் யாருன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் தான். அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கும் பாஜகக்குள்ளே ஏகப்பட்ட ஒரு சிக்குமுக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவரா போட்ட பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்களை மதிக்கல, நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவரா ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டீம் என்ன பண்ணுது இப்பவும் செயல்பட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா டெல்லி கூட டைரக்டா லிங்க் இருக்கு. இவர் சொன்னா டெல்லி கேட்கும், அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு பவர் இருக்கு. இதனாலேயே அண்ணாமலையை எதிர்த்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை ஃப்ரீயா செயல்பட முடியல. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா நிர்வாகிகள் பட்டியலை எடுத்துட்டு அண்ணாமலை அவர்கள் கிட்ட போகும்போது அண்ணாமலை இல்ல ஒரு சில நிர்வாகிகளை நம்ம நீக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு பரிந்துரைச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில தான் நயினார் நாகேந்திரன் கொடுத்த நிர்வாகிகள் பட்டியலை பரிசீலனை பண்ணியிருக்காங்க. பரிசீலனை பண்ணி இல்ல அண்ணாமலை யார் ரெஃபர் பண்றாங்களோ அவங்களால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை என்ன பண்ணிருக்கு, நயினார் நாகேந்திரனுக்கு கொஞ்சம் அறிவுரைகளை சொல்லியிருக்கு. அதனாலேயே நயினார் நாகேந்திரன் ஃபுல் ஃபோர்ஸா என்ன பண்ணல, எதிர்க்க முடியல. ஆனா இங்க அண்ணாமலை அவர்களுக்கு செக் வைக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு நயினார் நாகேந்திரனுக்கு. என்ன அப்படின்னா பூத் கமிட்டியை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன பண்ணல, பலப்படுத்தல அண்ணாமலை அவர்கள். ஆனா இங்க ஒரு பூத் கமிட்டியை நாங்க ஸ்ட்ராங் படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவலை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறார். ஏன்னா ஒருத்தருக்கு போன் பண்ணி எல்லாம் கேட்டிருக்காரு, ஏன்பா இது மாதிரி பாஜக நீங்க பூத் மெம்பரா இருக்கீங்க என்ன அப்படின்னா, ஐயோ அண்ணே நாங்கெல்லாம் யாருன்னே தெரியாது, நான் ஒரு என் ஃப்ரெண்டு தான் பாஜக இருக்கா போல, அவர்தான் என் பேரை சேர்த்து விட்டுக்கிறாரு, எனக்கு அது பாஜக சம்பந்தம் இல்ல, நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்ணி பூத் கமிட்டி மெம்பர் மாநாட்டுக்கு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. சோ ஒரு சிலரை டைரக்டா போயிட்டு மீட் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சோறு வேணா போடுறோம், ஆனா உங்களுக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டோம், இந்த வேலைதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைரக்டா சொல்லிருக்காரு. சோ பூத் கமிட்டி பாஜகல இந்த லெவல்ல தான் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு தான் செட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் இங்க நயினார் நாகேந்திரன் கிட்ட மாட்டுறதுனால இப்போ நயினார் நாகேந்திரன் செக் வைக்க முடிஞ்சும் செக் வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப நயினார் நாகேந்திரன் அதிரடியான ஒரு முடிவு எடுக்க போகிறாரு. அதாவது நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு மதிக்காதவங்க, நயினார் நாகேந்திரன் பேச்சுக்கு முறையா செயல்படாதவங்க எல்லாரையும் நீக்கிட்டு தனக்கு சேர்ந்த மாதிரி, அதாவது கட்சிக்கு உழைக்கிற மாதிரி ஆட்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் செட் பண்ணிருக்காரு. இந்த கதை பாத்தீங்கன்னா பாஜகக்குள்ள நிலவின்னு இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்துல இருந்து அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டு வந்தார். சோ இத பாஜக மேலிடம் விரும்பவே இல்லை. ஏன்னா பாஜக மேலிடத்துக்கு ஒரு தமிழ்நாட்டுல நம்ம கால் பதிக்கணும்னா நமக்கு சரியான ஒரு சோர்ஸ் வேணும். அந்த சோர்ஸ் யாருன்னா நம்மளுக்கு அதிமுக தான். அதிமுக இல்லைன்னா பாஜக இங்க ஜெயிக்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்குது. கலை யதார்த்தம் அதுதான். ஆனா இங்க அதிமுகவுக்கு பாஜக உதவி தேவையில்லை. பட் இருந்தாலும் நெருக்கடியின் மத்தியில, நிர்பந்தத்தின் மத்தியில இப்ப கூட்டணி வேண்டா விருப்பா கூட்டணி தான் இருக்கிறே கண்டி இவங்க ஒன்றுபட்டு ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான்
கலை யதார்த்தம். சோ இங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தோற்கணும், எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டா, அதாவது ஆட்சியை பிடிச்சிட்டா இங்க பவர்ஃபுல் மிக்க தலைவரா மாறிடுவாரு. இது பாஜகவுக்கு, அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இது பெரிய மைனஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் எடப்பாடி பழனிசாமி தோற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு குழு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கங்கணம் கட்டி எழும்பி இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க அண்ணாமலையுடைய ஆலோசனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள், அதாவது திமுகவை எதிர்த்து இவர் ஜெயிச்சு வரணும், அது மாத்திரம் இல்லாம தங்களுடைய கட்சியில இருக்கிற அதிருப்திகளை இவர் என்ன பண்ணிருக்கணும், நிவர்த்தி செய்துட்டு மேலே ஏறி வரணும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது கூட்டணி கட்சி வச்சிருக்கிற பாஜகவே தனக்கு எதிராக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கிறார். ஏன்னா அதிமுகலயே இன்னும் சரியா வலுப்பட்டு வரல இந்த கூட்டணியால, பாஜக அதிமுக கூட்டணியால அதிமுக இருக்கிற ஓட் வங்கியே இவரு சரியா கட்டமைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்குது. ஏன்னா பாஜக என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுகல எடப்பாடி பழனிசாமியை வச்சுப்போம், ஓபிஎஸ் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க காய்களை நடத்துறாங்க. ஆனா இங்க ஓபிஎஸ் அவர்கள் சுதாரித்து கொண்டு இப்போ இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரப்போகிறார் அப்படின்ற தகவலோடு அவர் இருக்கிறார். இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விதத்துலதான் பாஜகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல கிட்டத்தட்ட 19% ஓட்டு இருக்குது, இந்த 19% ஓட்டு முழுசா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இந்த 19% ஓட்டும் செதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இத பாஜக கணிக்கல அப்படின்றத வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனா இங்க ஒரு குழுவுக்கு சொன்னல அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக ஒரு பெரும் குழு எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க, குழி பறிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிடக்கூடாது, எங்க தலைவரை நீங்க எப்படி நீங்க வந்து தலைவர் போஸ்டிங்ல இருந்து தூக்குனீங்க, உங்களுக்கு நாங்க பாடம் கற்று தராம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குழு வந்து என்ன பண்ணிருக்கு, முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விரோதமாகவே செயல்பட்டு. அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டீம் விரோதமா செயல்படுதுன்னா, பாஜகலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு குழு என்ன பண்றது எழும்பிருக்கு. இதை எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்திக்க போகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தோத்தே ஆகணும், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு குழு எழும்பி இருக்கிறாங்க. இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார், ஸ்பேஸ் பண்ண போகிறார், இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.